ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி 2024 கேட்கப்பட்ட ஒரு எல்சிஎம் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 156 மற்றும் 124 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், 5 இலக்க எண் கேட்டிருக்காங்க. 156க்கு 124க்கு நம்ம எல்சிஎம் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். சிம்பிளாக சொல்கிறேன், எல்சிஎம் எடுக்க சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பாருங்க, சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ இது 2ஆல் அடிபடும். மறு டைமும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ இது 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அது 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு எல்சிஎம் கிடைச்சிரும். 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 4836. இப்போ நமக்கு இது எத்தனை டிஜிட்டு? 4 டிஜிட்டு. அவங்க கேட்டிருக்கிறது 5 இலக்க எண். அப்போ அந்த 5 இலக்க எண்ணுமே இதனுடைய எல்சிஎம்ங்கிறது என்ன? மடங்கு தான். அப்போ இதனுடைய மடங்காக தான் இருக்கும் அந்த 5 இலக்க எண். அப்போ என்ன பண்ணுங்க, 4836 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 2 12, இது 1, இப்போ 9672 வருது. இதுவும் 4 டிஜிட் தான். அப்போ நம்ம 5 இலக்க எண் வர வரைக்கும் அதை நம்ம மடங்கு கொண்டுகிட்டே போயிருப்போம். இப்போ 4836 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 14508 வரும். அப்போ இது எத்தனை டிஜிட்டு? 5 டிஜிட் வந்துச்சா? இந்த 5 டிஜிட் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. பாருங்க, இந்த இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்னா கேளுங்க. மேத்ஸ் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023-24 மேத்ஸ் கொஸ்டின், தமிழ் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வீரதீரன் டிஎன்பிஎஸ்சிங்கிற டெலகிராம் லிங்கில் கொடுத்துருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே, நன்றி.